ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் என்ன கலந்துக்க போகிறேன் அப்படின்னா ரீடிங் ப்ராக்டிஸ் பசங்களுக்காக தான். நான் படிக்கும்போது அம்மா வந்து பழைய 8th, அதனால் அவங்களுக்கு 8th 9th ஆஃபில் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ இங்கிலீஷ்லாம் உள்ள இங்கிலீஷ் வேறு ஹார்டாக இருக்கும், அவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியும். அதில் என்னை எப்படி படிக்க வச்சாங்க அப்படின்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நிறைய இன்விடேஷன் வீட்டுக்கு வரும், திருமண அழைப்புகள்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்பா இன்னைக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, அது எந்த ஊரில் நடக்குது, அம்மா அப்பா பேர் என்ன, அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பொண்ணோட அம்மா அப்பா பேர் எந்த ஊரில் நடக்குது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியாதுல்ல, இப்போ ஆனால் தெரியும், இதுக்காக தான் அவங்க படின்னு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்காங்கன்னு. அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக அவங்க அதுமாரி ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து நம்ம கடுகு வெந்தயம் ஏதாச்சும் நம்ம கடைக்கு போனோம்னா இது மாதிரி நியூஸ் பேப்பரில் தான் மடித்து தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கிங் தான். அப்போ நியூஸ் பேப்பரில் மடித்து தரும்போது அதை அந்த அஞ்சல் டப்பாலையோ எதுலேயோ ஒன்று கொட்டிட்டு அந்த பேப்பரில் உள்ளதை ஏதாச்சும் ஒன்று ரீட் பண்ணு, அப்படி ரீட் பண்ணால் சும்மா படித்து பாருமா, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து சொன்னோன்னே செய்கிற குழந்தைங்க, அதனால் வந்து உடனே படித்து காமிப்போம், தெரியாததான் அம்மாட்ட கேட்டுக்கிறது. இப்போ அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி நம்ம ஏதோ ஒன்று இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா இது வந்து வடை வாங்கின பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வாங்கும்போது அந்த இது கவர் பிஞ்சிருச்சு, அதனால் இதில் மடித்தாங்க. இது வந்து தமிழ் பேப்பர். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், பாப்பாட்ட கொடுத்து இது சும்மா வாசிக்க சொன்னேன். எல்லாத்தையும் வாசித்தா இதாக இருக்கும்ல, டயர்டாக இருக்கும், ஏன்னா லீவ் வேறு. அதனால் வந்து அந்த ஹெட்டிங் மட்டும் வாசிப்பாப்பா அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லையும் சரி, அதேமாரி தமிழில் வந்து இதுமாரி நல்ல லெட்டர்ஸ் பெருசாக உள்ளதில் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. கரெக்டாக வாசித்தா இங்கிலீஷ் மட்டும் அங்கேருந்து கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் திணறாக சொல்லி கொடுத்தோம். அது மாதிரி நம்ம வெளியில் போகும்போது நமக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ பஸ்ஸோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டியிருக்கு, ப்ரீத்தோஸ் பெரிய அளவில் அப்படின்னா என்ன பாப்பா அது என்ன விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அவங்கள்ட்ட. அவங்க அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வரும் பாருங்களேன். இன்னொன்று வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் அது, அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம் ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போனோன்னே எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், நீ வீட்டில் என்ன யூஸ் பண்ணுற, ஆனால் அதே டைத்தில் செல்லில் உள்ளதை கரெக்டாக சொல்லுவாங்க. மெசேஜ் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஏதாவது ஹாட்ஸ்பாட்டு அது மாதிரிலாம் இங்கே செல்லில் உள்ளதெல்லாம் கரெக்டாக எழுதுவாங்க. சொல்லி ஒன்று தப்பு இல்லாமல் எழுதுவாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டு. அப்புறமா தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன், நீ கலெக்ட் பண்ணு என்னென்னா ஷாம்பு நேமு, ஷாம்பு கவர் அப்படியே கிளினிக் ப்ளஸ் சிக், அந்த சன் சில்க் அது மாதிரி உள்ளதெல்லாம். சன்னுக்கு அவனுக்கு தனியாக ஸ்பெல்லிங் கேட்டோம்னா தெரியாது. அதுவே அவன் ஷாம்பு கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டோம்னா கரெக்டாக எழுதுனாங்க பாருங்கள். அதுமாரி ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, கோல்கெட், அதுமாரி அதை கோல்கெட் ஸ்பெல்லிங்லாம் எழுத மாட்டான். அவன் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தரவானாங்க. அப்புறம் வந்து துணி சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, குளியல் சோப்பு, அது மாதிரிலாம் நம்ம கலெக்ட் பண்ணி அவனே மெமரி பண்ணி அவனே சொன்னான். அப்போ சில பசங்க என்னம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து துணி சோப்பை மிஸ் 2ஆக புட்டு இது பண்ணிக்கிறாங்க, பாத்திரமும் கழுவிக்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், அதை துணி சோப்பில் எழுதுறதா பாத்திரம் கழுவுற சோப்பில் எழுதுறான்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான் விம்பார் இருக்கிறா, அதை தம்பி எழுதுன்னு சொல்லிட்டு இந்த பாரு அப்படி விம் பார் அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள ரீட் பண்ண வச்சு வெளில வரும்போது ஒரு 5 years அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். இப்போ வெளில வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த ஊரை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அது பசங்க வந்து கேட்பாங்க, டீச்சர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அடையாளமே தெரியாது, ரொம்ப வளர்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, எங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்ல. சில பேர் நல்லா தெரியும், சில பேர்லாம் தெரியாது. ஆனால் என்னையெல்லாம் நிறையா மிஸ்க்கு இன்னும் சொல்லுவாங்க, 6th நல்லா இருக்கியா உஷா, அந்த நேம் சொல்கிற வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்படி மிஸ் இவ்வளோ நாள் என் நேம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, அது சில உன்னோட ஆக்டிவிட்டி அப்போ எப்படி இருந்துச்சு அதே தான் இப்பயும் இருக்குது, ஒரு மாற்றமுமே இல்லையே, அதே ஹேர்ஸ்டைல் அதே சாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் சில பேர் மனசில் அப்படி இடம் முடிச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப இன்னமும் மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு வீடியோ கூட போஸ்ட் கூட போட்டிருந்தேன். என்னோட 6th கிளாஸ் மிஸ் மலர்வின்ற மிஸ்ஸை நான் ஒரு கோவிலில் மீட் பண்ணேன், அதை நான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த சார் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், தமிழுக்கு மட்டும் வந்தாங்க 1 yearக்கு. நமக்கு தெரியுமா அல்லது பேசினா தெரியாதுன்னு நினச்சி நான் டவுட்டில் இருந்தேன். அவங்க அம்மாவை அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னாங்க.
நல்லா இருக்கேன் சார். இல்லை நானே கேட்டால் நீங்கள் தெரியலன்றீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் விசாரிக்கல, சாரி சார் அப்படின்னேன். நீங்கள் வந்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டு செகண்ட் இயரில் உங்களுக்கு வந்திருக்கேனா அப்படின்னாங்க. சிவகுமார் சார்னு சொல்லிட்டு இப்போயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்ஆர்ஜி காலேஜில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம். அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டு கூட எவ்வளோ லிங்காக இருக்கும் அப்படின்றத நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு பேசும். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னா, இப்போ உள்ள டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் இது ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். நீங்களும் இதுமாரி ஃபாலோ பண்ணலாம். பசங்களை எப்படி நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் குயிக்காக கொண்டு வரலாம், குயிக்கு மெத்தடில் அவங்க மேக்கப் பண்ணாமல் எப்படி ஈஸியாக அவங்க வழியிலேயே நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு மெத்தட். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுக்கு வர இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கண்டிப்பாக போடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் வரல அப்படின்னா எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் வேணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் வேணும். வீட்டில் இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அன்றாடம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை அவங்கள விட்டு வாசிக்க சொல்லுங்கள். ஒரு மளிகை ஜாமான் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் எல்லாருமே வாங்குறாங்க. அந்த மளிகை ஜாமான் அவன்கிட்டே கொடுத்து எழுத சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லுங்கள். அந்த பில்லுலையும் அங்கே இருக்கிற திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். அதுலேயே அவனுக்கு நிறைய அந்த வந்துடும். பிஆர் பார், விம், விஐஎம், சன்சில்க் தான் எஸ்யூஎன். அது தனியாக கேட்கும்போது அவனுக்கு தெரியாது. அப்புறம் எஸ்யூஎன், எஸ்ஓஎன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ரெண்டுமே சண்டை தான். அதுங்கெல்லாம் நம்ம எழுதி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக கிரேட்டஸ்ட்டாக வருவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. நான் எப்பயும் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பேரண்ட்டும் டீச்சர்ஸும் நம்ம தான் வழிநடத்தி கொண்டுட்டு போகணும். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாட்டு வண்டியில் சவாரி செய்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, 2 மாடும், பேரண்ட் ஒருத்தவங்க, டீச்சர்ஸ் ஒருத்தவங்க, 2 பேரும் சேமாக போனால் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் சரியான இடத்த ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டீச்சர்ஸ் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. பேரண்ட்ஸ் நம்மளும் போடுவோம், நம்மளோட எஃபெக்டை போடுவோம். நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம குழந்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டுட்டு வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்னும் எதுவும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத, ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐடியா தாங்க. ஓகே, பை. உங்கள் விஷயம்.